அட்டகாசமான சுவையில் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒரு குருமா ரெசிபி ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக இதை மிதமான தீயில் வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து இதையும் லேசாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு 5-7 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக இருக்கிற தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்த பிறகு அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான தீயில் 7-8 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு நறுக்கின கொத்தமல்லி தூவி கலந்து விட்டே இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் குருமா தயார். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.